Hi students, I hope you all will be fine. In this science video section, we are going to learn 9th standard science subject unit 10 chemistry matter around us. So matter around us lesson la part 1 video நம்ம பார்க்க போறோம். Okay? Matter around us introduction. We use the term matter to cover all substance and materials from which the universe is composed. So matter is everything around us. They have mass and they occupy space. ஸோ இந்த யூனிவர்ஸில் உள்ள எல்லா மெட்டீரியல்ஸ் அண்ட் சப்ஸ்டன்ஸையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம் மேட்டர். ஸோ மேட்டர் இஸ் எவ்ரி திங் அரவுண்ட் அஸ். ஃபார் எக்ஸாம்பிள், the air we breathe, the food we eat, the pen we write, clouds, stones, plants, animals, a drop of water or a grain of sand, everything is matter. ஸோ இது எல்லாமே ஒன் கைண்ட் ஆஃப் மேட்டர் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஏர் வி ப்ரீத், ஏர் வந்து நம்ம ப்ரீத் பண்ணுறோம், அது வந்து சம் மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. அண்ட் த ஃபுட் வி ஈட், அதில் வந்து சம் மாஸ் இருக்குது. த பென் வி ரைட், தட் இஸ் மாஸ், வெயிட் இருக்குது. க்ளவுட்ஸ், ஸ்டோன்ஸ், பிளான்ட், அனிமல்ஸ், எ ட்ராப் ஆஃப் வாட்டர், எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? மாஸ் அண்ட் ஆக்குப்பை சம் கைண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் மாஸ் அண்ட் ஆக்குப்பை ஸ்பேஸ் இருந்தாலே அது என்னன்னு சொல்லுவோம்? மேட்டர். ஸோ சாம்பிளாக பார்த்தோன்னா, எனி கைண்ட் ஆஃப் தீஸ் மெட்டீரியல்ஸ் ஹாவ் டூ மெயின் ப்ராப்பர்ட்டிஸ் இன் காமனாக இருக்கும். ரெண்டு மெயின் ப்ராப்பர்ட்டி இருக்கும். என்னென்னு பார்த்தோன்னா, தே ஹாவ் மாஸ் அண்ட் தே ஆக்குப்பை ஸ்பேஸு. எந்த ஒரு மெட்டீரியலுக்கு மாஸு, அதோட வெயிட்டு அண்ட் ஆக்குப்பை சம் கைண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை பண்ணுதோ அந்த மெட்டீரியல் எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மேட்டர். ஸோ மாஸ் அண்ட் ஆக்குப்பை ஸ்பேஸ், அதை ரெண்டே என்னன்னு சொல்லுவோம்? டூ மெயின் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். So once again I will repeat, what is matter? Anything that occupy space and have mass is called matter. See the example for in this picture. ஸோ இங்கே வந்து ஒரு வாட்டர் கிளாஸ் இருக்குது. கிளாஸில் வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ அந்த வாட்டர் என்ன ஆகுது? அந்த கிளாஸோட ஸ்பேஸ் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணுது. அண்ட் see the balloon. பலூனில் வந்து உள்ள ஏர் வந்து ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணுது. ஸோ ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை பண்ணுது. நெக்ஸ்ட் பேக் எடுத்திங்கன்னா எவ்வளோ மெட்டீரியல்ஸ் நம்மளால் உள்ளே வைக்க முடியுமோ அவ்வளோ திங்ஸ் நம்ம உள்ளே வைப்போம். ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மாஸ், ஒரு வெயிட் கொடுக்கும். ஓகே, ஃப்ரூட் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ், எவ்ரி திங் இஸ் எ மாஸ். ஸோ define matter. Anything that occupy space and have mass is called matter. Students, is clear? ஸோ இதுவரையும் நம்ம பார்த்தது மேட்டர்னா என்ன, மேட்டர்னா அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்து தேவை, ஒரு மாஸ் வெயிட் காமிக்கணும், இல்லை அதுக்குள்ளே சம் ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கணும். இது மாதிரி இருந்தால் அதை வந்து நம்ம மேட்டர்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் we will see about classification of matter. In class 8, you have studied the classification of matter on the basis of their physical states. ஸோ 8th ஸ்டாண்டர்டில் ஆல்ரெடி நீங்கள் வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேட்டரை வந்து எதை பேஸ் பண்ணி படிச்சிருப்பீங்கன்னா, ஃபிசிக்கல் ஸ்டேட்டை பொறுத்து அதை மேட்டர் வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ நவ் let us have, we can classify matter on the basis of chemical composition. ஸோ இது வரையும் ஃபிசிக்கலில் அதோட சைனி, டக்டிலிட்டி, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு பார்த்துருப்பீங்க. கெமிக்கல் காம்போசிஷனில் இப்போ கிளாஸிஃபை பண்ண போகிறோம் மேட்டர். ஓகே, it has been classified into two substance. One is pure substance, another one is impure substance. Impure substance is also called as mixture. ஸோ கெமிக்கல் கம்போசிஷனில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம்னு பார்த்தோம் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேட்டரில். இதை வந்து டூ டைப்ஸாக சப்ஸ்டன்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன் இஸ் பியோர் சப்ஸ்டன்ஸ், அனதர் ஒன் இஸ் இம்பியோர் சப்ஸ்டன்ஸ் ஆர் மிக்சர். ஓகே, ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் கெமிஸ்ட்ரி, பியோர் சப்ஸ்டன்ஸ் ஆர் those which contain only one kind of particles. ஸோ பியோர் சப்ஸ்டன்ஸ்னால் எப்படி இருக்கணும்? ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் மட்டும் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? பியோர் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவோம். வேரஸ் impure substance, that means mixture, contain more than one kind of particles. ஸோ ஒன்றா இருக்கலாம், ஒன்றுக்கு மேலே 2 or more இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரெசண்ட் ஆயிடுச்சுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? impure substance.
I will explain for one more time. ஸோ 8th வரையும் நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டேட் வச்சு மேட்டரை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பீங்க. இப்போ 9th ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம கெமிக்கல் காம்போசிஷனில் வந்து சப்ஸ்டன்ஸை வந்து மேட்டர் இதை வந்து பிரிக்கிறோம். என்னென்ன சப்ஸ்டன்ஸு? 2 types ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஒன் இஸ் பியோர் சப்ஸ்டன்ஸ், another one is impure substance. So define pure substance is called only one kind of particles are present. ஒரே ஒரு kind of particles மட்டும் present ஆயிருந்துச்சுன்னா அது pure substance. Whereas impure substance, that means mixture, contain more than one kind of particles. ஸோ ஒன்றாவும் இருக்கலாம், ஒன்றுக்கு மேலே அதிகமாகவும் இருந்தால் அது நம்ம என்ன மிக்ஸ் ஆகிருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம்? impure substanceன்னு சொல்லுவோம். ஓகே, the flow chart will given below help us to understand the chemical classification of matter in detail. ஸோ இப்போ ஒரு ஃப்ளோ சார்ட் பார்ப்போம். அந்த ஃப்ளோ சார்ட் மூலமாக இன்னும் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும் எது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். லெட் us see the flow chart. So already you know that matter is anything that occupies space and mass. Okay, matter is classified into two substances. One is pure substance, another one is impure substance. Impure substance is also called as a mixture. Okay, pure substance they can be classified into two types. One is element, another one is compound. And impure substance they can be also classified into two types. One is homogeneous mixture, another one is heterogeneous mixture. So same flow chart they can be explained in detail. Okay, matter they can be classified into two substances. One is pure substance, another one is impure substance. That means mixture. Okay, இப்போ pure substance வந்து two types classify ஆகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா element, another one வந்து compound. Okay, so define element cannot be broken into simpler substance. ஸோ எலமெண்ட்டை வந்து நீங்கள் broken பண்ண முடியவே முடியாது. ஏன்னா அதில் இருக்கிறது ஒரு சிம்பிளஸ்ட் சப்ஸ்டன்ஸ். அதை மேலும் மேலும் நம்மளால் என்ன பண்ண முடியாது? cannot be broken. அதை வந்து broken பண்ண முடியாது. ஸோ cannot be broken into simpler substanceாக இருந்தால் அது என்னது? எலிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். அண்ட் சி compound. Define compounds. Have mixed composition can be broken down into element by chemical or electrochemical reactions. ஸோ இந்த காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா ஒன் ஆர் மோர் கைண்ட் ஆஃப் எலமெண்ட் வந்து மிக்ஸ் ஆனதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காம்பவுண்டுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டரோட ஃபார்முலா, கெமிக்கல் ஃபார்முலா என்ன? H2O. ஸோ அதில் இது என்னென்ன எலிமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன். ஸோ ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ரெண்டு எலிமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம்? காம்பவுண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக அல்லது எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாகவும் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளால் ஆக்சிஜன் தனியாக செப்பரேட் பண்ண முடியும், ஹைட்ரஜனை தனியாக செப்பரேட் பண்ண முடியும். ஸோ can be broken down into elements by chemical or electrochemical reaction, that is called as compound. For example compoundக்குன்னு பார்த்தீங்கன்னா water, sugar, salt, etc. So already you know that wateரோட chemical formula H2O, sugaரோட chemical formula C12H22O11, saltோட chemical formula that means NaCl, sodium chloride. So next let us see impure substance. Impure substance is also called as a mixture. So impure substance they can be classified into two types. One is homogeneous, another one is heterogeneous. Homogeneous, that means uniform composition. So uniform composition, that means for example you take a water and add some kind of sugar. So ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா யூனிஃபார்மாக என்ன ஆயிருக்கும்? மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? யூனிஃபார்ம் காம்போசிஷன். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சுகர் ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் ஆல்கஹால். ஸோ இதெல்லாம் ஒரு யூனிஃபார்மாக மிக்ஸ் ஆகிருக்கும், நமக்கு செப்பரேட்டடாக தெரியாது. அப்படி தெரியாமல் இருந்துச்சுன்னா அது ஹோமோஜீனியஸ் மிக்சர். அண்ட் சி த ஹெட்ரோஜீனியஸ் non-uniform composition. For example you will take some kind of water and add some kind of sand. ஓகே, ஸோ அந்த வாட்டரில் சாண்டை வந்து ஆட் பண்ணிங்கன்னா அது செப்ரேட்டடாக நமக்கு சாண்ட் வந்து கீழே செட்டில் டவுன் ஆகிருக்கும். ஸோ அந்த செப்ரேட்டடாக நமக்கு மிக்ஸ் ஆகாமல் அதை காம்போசிஷன் யூனிஃபார்மாக காம்போசிஷன் ஆகிருக்காது. ஸோ செப்ரேட்டடாக தனித்தனியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். ஸோ யூனிஃபார்ம் காம்போசிஷனில் மிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா அது ஹோமோஜீனியஸ் மிக்சர். நான் யூனிஃபார்ம் காம்போசிஷனில் மிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா அது ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்.
Students, they can understand. Next, let us see element. Most of you may be interested in music and some of you may know how it is composed. ஸோ நிறைய பேர்த்துக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். சில பேர் ரொம்ப இன்வால்வ் ஆகி அந்த மியூசிக் எப்படி வந்து நமக்கு உருவாகுது அப்படிங்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. மியூசிக் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் எ ஃபியூ பேசிக் மியூசிக்கல் நோட்ஸ். ஸோ அந்த மியூசிக்கு அது என்ன காம்பினேஷனில் இருக்குன்னா அந்த ஃபியூ பேசிக் மியூசிக் நோட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ச ரி க ம ப த நி ஷ, அந்த 7 ஸ்வரம் சொல்கிறோம்ல, அதுதான் அது வந்து மியூசிக் வந்து ஒரு பில்டிங் பிளாக்ஸாக இருக்குது. ஸோ தஸ் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மியூசிக் ஆர் த மியூசிக்கல் நோட்ஸ். ஸோ அந்த மியூசிக் வந்து எது பில்டிங் பிளாக்ஸாக இருக்குது, அந்த மியூசிக்கல் நோட்ஸ் தான் இருக்குது. ஸோ லைக்வைஸ் ஆல் சப்ஸ்டன்ஸ் on earth are made up of certain simple substance called elements. ஸோ ஒவ்வொரு சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம், எலமெண்ட் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் plants, cat, apples, rocks, car and even our bodies contain element. Thus element are the building blocks all materials. ஸோ எல்லா மெட்டீரியல்ஸும் உருவாகிறதுக்கு ஒரு பில்டிங் பிளாக்காக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்டு தான். இப்போ see your picture. ஸோ இதில் என்ன இருக்குது, some kind of elementலாம் present ஆயிருக்கு. K that means potassium, O that means oxygen, Ar that means argon, N nitrogen, C carbon, H hydrogen, Al aluminium, Mg magnesium, Ca calcium, He ஹீலியம். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் எலிமெண்ட். ஸோ இப்போ அந்த அலுமினியம் மெட்டல் நான் எடுத்துட்டேன்னா அதை பிரேக் பண்ணேன்னா அது அலுமினியம் மெட்டல் மட்டும்தான் அதுக்கப்புறமும் பிரேக் பண்ண கிடைக்கும். ஸோ ஒரு சிம்பிளஸ் சப்ஸ்டன்ஸ் மட்டும்தான் எனக்கு ப்ரெசென்ட் ஆகும். ஸோ சிம்பிளஸ் சப்ஸ்டன்ஸ் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா அது எலிமெண்ட். ஒன் ஆர் மோர் எலிமெண்ட் சேர்ந்து கிடச்சிச்சுன்னா அது எனக்கு காம்பவுண்ட். So define element. Element for any substance that cannot be broken down further into a simpler substance. ஸோ ஃபர்தராக ப்ரோக்கன் பண்ணாலும் நமக்கு சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அப்படி ப்ரோக்கன் பண்ணவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம், நம்ம எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் let us see define atom. The smallest unit of an element which may or may not have an independent existence but always takes part in a chemical reaction is called atom. ஸோ ஒரு சின்ன ஸ்மாலஸ்ட் யூனிட் எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்மாலஸ்ட் யூனிட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆட்டம். எ ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அன் எலிமெண்ட் விச் மே ஆர் மே நாட் ஹேவ் ஒன் இண்டிபெண்ட்லி எக்ஸிஸ்டன்ஸ் but always takes part in a chemical reaction is called atom. ஸோ சின்ன மைனூட் பார்ட்டிக்கல்லாம் சேர்ந்தது தான் ஆட்டம். அந்த ஆட்டம் ஒன் ஆர் மோர் எல்லாம் சேர்ந்து ஜாயிண்ட் ஆனது தான் எலமெண்ட். ஒன் ஆர் மோர் எலமெண்ட் எல்லாம் ஜாயிண்ட் ஆனது தான் காம்பவுண்ட். ஓகே. ஸோ சின்ன பார்ட்டிக்கல்லாம் சேர்ந்து ஆட்டமாக கன்வெர்ட் ஆகும். ஸோ நிறைய சின்ன ஆட்டம்லாம் சேர்ந்தது எலமெண்ட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ எலமெண்ட்டெல்லாம் கன்வெர்ட் 1 2 3 சேர்ந்ததெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், காம்பவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் let us see molecules. The smallest unit of a pure substance. ஸோ ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும், ஒரு யூனிஃபார்ம் காம்போசிஷனில் மிக்ஸ் ஆகிருக்கும். which always exist independently and can retain physical and chemical properties. So retain that means அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். physical and chemical properties of that substance is called a molecule. Example for molecule: hydrogen molecules consist of 2 atoms of hydrogen. Oxygen molecule consists of 2 atoms of oxygen. ஸோ ஹைட்ரஜன் மாலிகுல் போட்டோன்னா 2 ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆக்சிஜன் மாலிகுல் போட்டோன்னா 2 ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ சேம் கைண்ட் ஆஃப் எலமெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் பியூர் சப்ஸ்டன்ஸில். தட் இஸ் கால்ட் அஸ் எ மாலிகுல். ஸோ நெக்ஸ்ட் let us see all element can be classified according to various properties. ஸோ ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து எலமெண்ட்ஸை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். A simple way to do this is to classify them as metals, non-metals and metalloids. ஸோ எலமெண்ட்ஸ் வந்து 3 டைப்ஸாக கிளாஸிஃபை ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டலாகவும் மெட்டலாய்ஸாகவும் நான் மெட்டல்ஸாகவும் கிளாஸிஃபை ஆகும். ஸோ ஆல்ரெடி யூ நோ தட் மெட்டல்னால் என்னப்பா,
மெட்டல்னால் ரொம்ப சைனிங் தன்மையில் இருக்கும். ஸோ கண்டக்டிவிட்டி, ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை வந்து என்ன பண்ணும், கண்டக்ட் பண்ணும். அண்டு டக்டிலிட்டி, நமக்கு தேவையான அளவு நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை பெண்ட் பண்ண முடியும், இது பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னென்னு சொல்லுவோம், மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டலுக்கு வந்து காப்பர், குரோமியம், கோல்டு, மெர்க்குரி. ஸோ இதெல்லாம் வந்து என்னது, மெட்டல். ஸோ சோனரஸ் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ப்ரெசென்ட் இருக்குது. சோனரஸ் தட் மீன்ஸ் சவுண்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். ஓகேவா. நெக்ஸ்ட் மெட்டலாய்ட்ஸ். மெட்டலாய்ட்ஸ் பார்த்திங்கன்னா மெட்டலுக்குரிய ப்ராப்பர்ட்டியும் இருக்கும், நான் மெட்டலுக்குரிய ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். ஸோ அந்த ரெண்டும் இருந்தால் அதை என்னன்னு சொல்லுவோம், நம்ம மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் மெட்டலாய்ட்ஸ் போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சனிக். ஓகே. நெக்ஸ்ட் see the நான் மெட்டல்ஸ். ஸோ நான் மெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மெட்டல்ஸ்க்குரிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா அது நான் மெட்டல்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல் பார்த்திங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்கும், நான் மெட்டல்ஸ் எல்லாமே கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் நான் மெட்டல்ஸ் கார்பன், ஆக்சிஜன், நியான், குளோரின். ஸோ நான் மெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா அந்த சைனிங் அந்த இது இருக்காது, கண்டக்டிவிட்டி இருக்காது, எலக்ட்ரிசிட்டி அண்டு ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ணாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொனாரஸ் அந்த ப்ராப்பர்ட்டிஸும் இருக்காது. ஸோ மெட்டலுக்குரிய ஆப்போசிட் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது நான் மெட்டல்ஸ். மெட்டலாய்ட்ஸ் வந்து மெட்டலுக்குரிய பண்பு இருக்கும், நான் மெட்டல்ஸ்க்குரிய பண்பு இருந்தால் அது மெட்டலாய்ட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் let us see the compounds. When two or more elements combine chemically to form a new substance. ஸோ ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எலமெண்ட் வந்து கம்பைன் ஆகி கெமிக்கலாக கம்பைன் ஆகிடுச்சுன்னா அது வந்து ஒரு நியூ சப்ஸ்டன்ஸை வந்து கொடுக்கும். த நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்ட் எ காம்பவுண்ட். அந்த நியூ சப்ஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், காம்பவுண்ட்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேன் சுகர் இஸ் மேட் அப் ஆஃப் 3 elements கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ சுகர் கேனை தான் சொல்கிறோம். சுகர் கேனை வந்து 1 or 2, 3 elements வந்து மிக்ஸ் ஆகி நம்ம கிடைக்கிறது தான் சுகர் கேன். ஓகே. தி கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் கேன் சுகர் இஸ் C12H22O11. C that means carbon, H that means hydrogen, O that means oxygen. ஸோ கார்பன் வந்து 12%, ஹைட்ரஜன் 22, ஆக்சிஜன் 11. ஸோ இதெல்லாம் சேர்ந்து கம்பைன் ஆகி கிடைக்கிறது தான் நமக்கு காம்பவுண்ட் கேன் சுகர். ஓகே. ஸோ இதில் எப்படி இருக்குது, 2 or more element combine chemically to form a new substance. The new substance is called a compound. For next example for compound, common salt. So common salt ஓட chemical formula வந்து NaCl. சோடியம் ப்ளஸ் குளோரின் ரெண்டும் கம்பைன் ஆகி நமக்கு கிடைக்கிறது தான் காமன் சால்ட். It is added to give taste to our food. It is a compound made up of a metal, sodium, that reacts volatile with water and a poisonous non-metal, chlorine. ஸோ காமன் சால்ட்டில் பார்த்திங்கன்னா Na சோடியம் வந்து ஒரு மெட்டல் அண்டு குளோரின் Cl வந்து பார்த்திங்கன்னா நான் மெட்டல்ஸ். ஓகேவா. ஸோ மெட்டலும் நான் மெட்டல்ஸும் இங்கே வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ நான் மெட்டல்ஸ் இங்கே என்னென்னு சொல்கிறாங்க, பாய்சனஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் சால்ட்டை வந்து ஃபுட் ஐட்டம்ஸில் பார்த்து போடணும். ரொம்ப அதிகமாக போச்சுன்னா அந்த சாப்பாடு சாப்பிட முடியாது. ஸோ அதனால தான் வந்து நான் மெட்டல்ஸ் வந்து அந்த சால்ட்டோட என்ன இருக்குது, கம்பைன் ஆகிருக்கு. அது வந்து நான் மெட்டல் வந்து ஒரு பாய்சனஸ் இது. ஸோ அதிகமாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஓகே. கரெக்ட் ரேஷியோவில் வந்து காமன் சால்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஏன், இதில் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் வந்து கம்பைன் ஆகி நமக்கு ஒரு காம்பவுண்டாக கிடைக்குது. ஓகே. நெக்ஸ்ட் let us see, do you know. ஸோ சம் டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில். காம்பவுண்ட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ், நைட்ரஜன் அண்ட் பொட்டாசியம் ஆர் யூஸ்டு இன் ஃபெர்டிலைசர். ஸோ ஃபெர்டிலைசர்ஸ்க்கு இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் யூஸ் ஆகுது. சிலிக்கான் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஆஃப் இம்மென்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இன் த கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி. கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில் இந்த சிலிக்கான் காம்பவுண்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளூரின் ஆர் யூஸ்டு இன் அவர் டூத் பேஸ்ட் அஸ் தே ஸ்ட்ரென்த் அவர் டீத்து. நம்மளோட டீத்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு ஃப்ளூரின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் let us see டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ எலமெண்ட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் you will see the element made up of only one kind of atom. ஸோ ஒரே கைண்ட் ஆஃப் ஆட்டம் வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து எலமெண்ட்.
காம்பவுண்ட் மேட் அப் ஆஃப் மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். ஸோ மோர் தென் ஒரு கைண்ட் ஆஃப் ஆட்டமாக இருக்கலாம், இல்லை 1 2 3 சேர்ந்து வேறு வேறு ஜாயிண்டாக இருந்தாலும் அதையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம், காம்பவுண்டுன்னு தான் சொல்கிறோம். ஓகே, அண்ட் see the second point, the smallest particle that retain all the properties in the atom. ஸோ அந்த ஆட்டமில் அந்த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் வந்து ரீட்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும், அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து சேஞ்ச் பண்ணவே பண்ணாது, அது மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது எலிமெண்ட். காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா the smallest particle that materials all it is properties in the molecule. ஸோ இது வந்து the smallest particle that retain all it is properties is the molecule. ஸோ இந்த மாலிகுல் வந்து எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் வந்து ரீட்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், cannot be broken down into simpler substance. ஸோ இதுவே ஒரு சின்ன பார்ட்டிக்கல்லாம் சேர்ந்தது தான். ஸோ இதை வந்து என்ன பண்ண முடியாது, cannot be broken down பண்ண முடியாது. எது? எலமெண்ட். காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா can be broken down into element by chemical reaction. ஸோ காம்பவுண்டை நம்மளால் என்ன பண்ண முடியும், கெமிக்கல் மெத்தட் மூலமாக கேன் பி broken down into எலிமெண்ட்டு. ஸோ எலிமெண்ட்டை நம்மளால் என்ன பண்ண முடியும், broken பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன், காமன் வாட்டர் வந்து என்னென்ன ப்ரெசண்ட்டாக இருக்கும் கெமிக்கல் ஃபார்மில், H2 ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகியிருக்கும் வாட்டரில், H2O. ஸோ இது ஒரு கெமிக்கல் மெத்தட் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், broken பண்ண முடியும். So these are the difference between elements and compounds. So next let us see mixture. A mixture is an impure substance. It contains two or more kind of elements or compounds or both physically mixed together in any ratio. So ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட டைப் ஆஃப் எலமெண்ட் வந்து காம்பவுண்ட் ப்ரெசன்ட் ஆயிருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், மிக்சர்னு சொல்லுவோம். For example, tap water is a mixture of water and some dissolved salt. So tap water open பண்ணிங்கன்னா அது some kind of waterலாம் ப்ரெசண்ட்டாக இருக்கும், and dissolved salt also will be present in tap water. Next, lemonade is a mixture of lemon juice. ஸோ அந்த லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்னென்ன ஆட் ஆகிருக்கும், சுகர் அண்ட் வாட்டர் அண்ட் லெமன் ஜூஸ். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இது ஒன் கைண்ட் ஆஃப் மிக்சர். And air is a mixture of nitrogen, oxygen, carbon dioxide, water vapor and other gases will be present in air. So airல வந்து இதெல்லாம் present ஆயிருக்கு. Next, soil is a mixture of clay, sand and various salt will be present in soil. Next, milk, ice cream, rock salt, tea, smoke, wood, seawater, blood, toothpaste and paint or some other example of mixture. ஸோ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலமெண்ட் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மிக்சர்னு சொல்லுவோம். அல்லாய்ஸ் ஆர் மிக்சர் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ நிறைய மெட்டல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அல்லாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் லெட் அஸ் see a small activity of mixture. Take some powdered iron filling and mix it with sulfur. ஸோ அயன் ஃபில்லிங்கிறது ஒரு மேக்னெட் ப்ராப்பர்ட்டி இருக்கும் அதுக்கு. ஸோ அந்த அயன் ஃபில்லிங்கை வந்து ஒரு சல்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு, ஒரு எல்லோ பவுடராக இருக்கும், அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். டிவைட் த மிக்சர் இன்டு 2 equal halves. Keep the first half of the mixture as it is. ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் தனியாக வச்சுட்டு செகண்ட் ஹாஃப் இருக்குல்ல அதை வந்து என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். பட் ஹீட் த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மிக்சர். ஆன் ஹீட்டிங் யூ வில் கெட் எ பிளாக் பிரிட்டில் காம்பவுண்டு. ஸோ ஹீட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் பிரிட்டில் காம்பவுண்டாக நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, த பிளாக் காம்பவுண்ட் இஸ் அயன் 2 sulfide. ஸோ இந்த பிளாக் ஹீட் பண்ணி ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடச்சிச்சு இல்லை, பிளாக் பிரிட்டில், அது வந்து என்னன்னு சொல்லுவோம், அதோட நேம் அயன் 2 sulfide. ஸோ அயன் ப்ளஸ் சல்ஃபர் வந்து சேர்த்து நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது, அயன் சல்ஃபைட் கிடைக்கிது. த அயன் சல்ஃபைட் ஃபார்ம்டு ஹேஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் டு த மிக்சர் ஆஃப் அயன் அண்ட் சல்ஃபர் அஸ் டேப்லெட்டட் பிலோ. ஸோ அயன் சல்ஃபைடு வந்து நம்ம டோட்டலாக டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மிக்சரில் வந்து நமக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த டேப்லெட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக அப்சர்வ் ஆகும்.
இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டன்ஸு, அப்பியரன்ஸு, எஃபெக்ட் ஆஃப் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அயன், அது வந்து ஒரு எலிமெண்ட். அதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா டார்க் கிரே பவுடரில் இருக்கும் அந்த அயன். ஓகேவா. எஃபெக்ட் ஆஃப் மேக்னெட் அட்ராக்டு டு இட். ஸோ அது அயன்னால் ஒரு அட்ராக்ட் பவர் அதுக்கு வந்து இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் சி த சப்ஸ்டன்ஸ். செகண்ட் சல்ஃபர். சல்ஃபர் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் எலமெண்ட். ஓகே. அதோட அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கலரில் இருக்குன்னா எல்லோ பவுடரில் இருக்கும். அதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நன். ஸோ சல்ஃபர் வந்து அட்ராக்ட் பண்ணாது. ஸோ அதுக்கு மேக்னெட்டிக் பவர் கிடையாது. இப்போ தேர்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா அயன் ப்ளஸ் சல்ஃபர் வந்து ரெண்டும் சேர்த்து மிக்சர், நமக்கு ஒரு மிக்சர் கிடைக்குது. இதோட அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டர்ட்டி எல்லோ பவுடராக கிடைக்கும். அயன் சல்ஃபரும் நார்மலாக மிக்ஸ் பண்ணால் ஒரு டர்ட்டி எல்லோ பவுடர் கிடைக்கும். இதோட எஃபெக்ட் ஆஃப் மேக்னெட் பார்த்தீங்கன்னா அயன் பவுடர் அட்ராக்டு டு இட். ஸோ ஹீட் பண்ணலை. ஹீட் பண்ணதுக்கு முன்னாடி நார்மலாக மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் எடுத்து வச்சோம்ல அந்த இது. ஸோ டர்ட்டி எல்லோ பவுடராக இருக்கும். கண்டிப்பாக அதில் அயன் வந்து அந்த அட்ராக்ட் பவர் வந்து கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் சி த ஃபோர்த்து. அயன் சல்ஃபைடு நமக்கு கிடைக்குது பாருங்கள். அயனையும் சல்ஃபரையும் மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ண பிறகு நமக்கு அயன் சல்ஃபைடு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். அந்த காம்பவுண்டோட அப்பியரன்ஸ் பார்த்திங்கன்னா பிளாக் சாலிடாக இருக்கும் நமக்கு ஃபுல்லாக. எஃபெக்ட் ஆஃப் மேக்னெட் வந்து நோ எஃபெக்ட். ஃபுல்லாக என்ன ஆயிருக்கு, அந்த ஹீட்டில் வந்து அந்த மேக்னெட்டிக் பவர் வந்து ஃபுல்லாக போயிடும். ஸோ நோ எஃபெக்ட். அதுக்கு வந்து மேக்னெட்டிக் பவர் ஹீட் பண்ண பிறகு இருக்காது. ஸோ அதே எலமெண்ட்டு தான் மிக்ஸ் பண்ணால் ஒரு எஃபெக்ட் ஆஃப் மேக்னெட் இருக்கும். மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணால் ஒரு எஃபெக்ட் ஆஃப் மேக்னெட் இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் எ ப்ராப்பர்ட்டிஸ். From the above experiment, we can summarize the major differences between mixture and compound. So mixtureக்கும் compoundக்குமே நமக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இதில் தெரியுது. நெக்ஸ்ட் let us see do you know. ஸோ உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க blood is not a pure substance. blood வந்து ஒரு pure substance கிடையாது. it is a mixture of various compounds வந்து ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா such as platelets, red blood cell, white blood cell and plasma. Next let us see difference between mixtures and compound. ஸோ மிக்சருக்கும் காம்பவுண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ பார்ப்போம். மிக்சர் பார்த்தீங்கன்னா it contains 2 or more substance will be present in mixture. ஸோ மிக்சரில் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை வந்து மிக்சர்னு சொல்லுவோம். காம்பவுண்ட் வந்து it is a single substance, same kind of substance, single substance present ஆயிருந்துச்சுன்னா அதை வந்து காம்பவுண்டுன்னு சொல்லுவோம். And see the second point, the constituent may be present in any proposition. ஸோ அந்த 2 or more substance இருக்குல்ல, அது எனி ப்ரொப்போசிஷனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுதான் என்னன்னு சொல்லுவோம், மிக்சர்னு சொல்லுவோம். காம்பவுண்டில் வந்து த கான்ஸ்டிடியூயன்ட் ஆர் ப்ரெசென்ட் இன் டெஃபினிட் ப்ரொப்போசிஷன். இதுக்கு வந்து சேமாக இந்த குவான்டிட்டியில் தான் இருக்கணும், இல்லை டெஃபினிட் ப்ரொப்போசிஷன் வந்து இருக்கணும். அதுதான் வந்து காம்பவுண்டு. And see the third point, they show the properties of their constituents. ஸோ ப்ராப்பர்ட்டிஸோட கான்ஸ்டிடியூண்ட்டை வந்து ஷோ பண்ணும். காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா they do not show the properties of the constituent of element. ஸோ இங்கே காம்பவுண்டில் பார்த்தோம்ல, அதை ஹீட் பண்ண பிறகு பிளாக் சாலிடாக இருந்துச்சு. அந்த அயனுக்குரிய அந்த மேக்னெட் பவரே போயிடுச்சு. ஸோ காம்பவுண்டில் வந்து அதோட பவரே போயிடுச்சு. பட் மிக்சரில் வந்து மிக்ஸ் பண்ணி தான் வச்சோம். ஆனால் அந்த அயனுக்குரிய மேக்னெட் பவர் இருந்துச்சு. ஹீட் பண்ண பிறகு போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து they do not show the properties. அதோட ப்ராப்பர்ட்டிஸவே அழிச்சிடும். ஸோ மிக்சரில் பார்த்திங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டி அப்படியே இருக்கும், அந்த மேக்னெட் பவர். ஆனால் காம்பவுண்டில் பார்த்திங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டி பவர் போயிடுச்சு. ஓகேவா. அதுதான் இது தேர்ட் பாயிண்ட். அண்ட் சி த ஃபோர்த் பாயிண்ட், த காம்போனன்ட்ஸ் மே பி செப்பரேட்டட் ஈஸிலி பை ஃபிசிக்கல் மெத்தட். ஸோ ஃபிசிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி அந்த காம்பவுண்டை நம்ம செப்பரேட்டடாக என்ன பண்ண முடியும், ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியும். ஆனால் காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா தி கான்ஸ்டிடியூயன்ட் கேன் ஒன்லி பி செப்பரேட்டட் பை 1 or more கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ 1 or more கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக தான் அதை வந்து நம்மளால் செப்பரேட் பண்ண முடியும். எல்லாத்தாலையும் நம்மளால் முடியாது. ஓகே. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிக்சர் அண்ட் காம்பவுண்ட். So next let us see types of mixture. Most of the substance that we use in our daily life are mixture. நிறைய substance நம்ம daily lifeல வந்து யூஸ் பண்ணுறோம் மிக்சரா. ஓகேவா. In some we will be able to see components which our naked eye. சில சப்ஸ்டன்ஸை வந்து காம்பவுண்டாக இருக்கதை நம்மளால் பார்க்க முடியும். பட் இஸ் மோஸ்ட் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் காம்பனன்ட்ஸ் ஆர் நாட் விசிபிள். நம்மளால் சில இதை பார்க்க முடியாது. பேஸ்டு ஆன் தியர் மிக்சர் கேன் பி கிளாஸிஃபைட் அஸ் பிலோஸ். ஸோ மிக்சர் தென்
they can be classified into two types. One is homogeneous mixture, another one is heterogeneous mixture. Homogeneous, that means uniform composition. Heterogeneous, that means non-uniform composition. So homogeneous mixture, further they can be classified into two types. One is pure solution, another one is alloys. And heterogeneous, they can classified into two types. One is suspensions and another one is colloids. Let's see the detailed manner in homogeneous and heterogeneous mixture. A mixture in which the components cannot be seen separately is called a homogeneous mixture. So cannot be separately, separate பண்ண முடியாது எல்லாமே நம்ம homogeneous mixture. ஏன்னா இது ஒரு uniform composition. For example, take a water and add a sugar. Okay, ரெண்டு மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, சடனாக நம்மளால் செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம், homogeneous mixture. It is a uniform composition and every part of the mixture has the same properties. So same properties இருக்கும். For example, tap water, milk, air, ice cream, sugar syrup, ink, steel, erosion and salt solutions. Okay, that is an example for homogeneous mixture. And see the heterogeneous mixture. A mixture in which the components can be seen separately is called a heterogeneous mixture. So heterogeneous mixture வந்து ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், செப்பரேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், டேக் அ வாட்டர் அண்ட் ஆட் சம் கைண்ட் ஆஃப் சாண்டு. ஓகேவா? ஸோ அந்த வாட்டரில் சாண்டை வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ மிக்ஸ் பண்ண உடனே சாண்டு வந்து ஈஸியாக என்ன ஆகும், செட்டில் டவுன் ஆயிரும். ஸோ நம்மளால் ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியும். It does not have a uniform composition and properties. Soil, a mixture of iodine and common salt, a mixture of sugar and sand, a mixture of oil and water, a mixture of sulfur and iron filling, a mixture of milk and cereals. These are the example for heterogeneous mixture. Okay, so next let us see the definition for homogeneous mixture and heterogeneous mixture. Let's see the homogeneous mixture. A mixture in which the components cannot be seen separately is called a homogeneous mixture. So separate நம்மளால பிரிக்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. That is called as a homogeneous mixture. For example, tap water, milk, air, ice cream, sugar, syrup, ink, etc. Okay, next let us see heterogeneous mixture. A mixture in which the components can be seen separately is called a heterogeneous mixture. So நம்மளால அது செப்பரேட்டாக பிரிஞ்சிருக்கதை பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து heterogeneous mixture. Example for mixture of iodine and common salt, sugar and sand, oil and water, sulfur and iron filling, etc. ஸோ ஆயிலையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஆயில் பார்த்திங்கன்னா மேலே மிதக்கும், வாட்டர் தனியாக கீழே இருக்கும். ஸோ தே கேன் பி செப்பரேட், நம்மளால் பார்க்க முடியும். தே கேன் சீன் பி செப்பரேட்லி. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஏ heterogeneous mixture. Okay, dear students, today in this topic is over. Next topic I will send you later. Thank you students.